My dear students, இப்போ 10th ஸ்டாண்டர்டில் ஸ்டேட் போர்ட் புக்கில் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் ரோமன் நம்பர் 8 பக்கம் எண் 30 அதை எடுத்து வச்சுங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, an object is placed at a distance of 20 cm from the convex lens of focal length 10 cm. Find the image distance and nature of image. ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ரெண்டு கொஸ்டின் ஒரே கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அவ்வளோதான் மேட்ரு. நம்ம என்ன எழுதுவோம், டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட்னு என்னது யூ. இது ஃபஸ்ட்டு சம்மா யூ எவ்வளவு சொல்லுங்கள். யூ வந்து 20 சென்டிமீட்டர். யூ வந்து எவ்வளவு 20 சென்டிமீட்டர். கரெக்ட். அடுத்தது ஃபோக்கல் லென்த் எவ்வளவு 10 சென்டிமீட்டர். எஃப் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். ரைட். ஆப்டிக்ஸில் என்ன பிரச்சனை, இந்த சைன் தான், ப்ளஸ் மைனஸ் தான். அதை இப்போ சொல்கிறேன் பாருங்கள். யூ ஆல்வேஸ் மைனஸ். என்னது, வேல்யூ கொடுத்துருந்தா, கொடுக்கல கண்டுபிடிங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு மைனஸ்லாம் போடாதீங்க, ஆட்டோமேட்டிக்காக சைன் வந்துடும். அதனால பார்த்துங்க. எஃப் வந்து கான்வெக்ஸ்னாலே, அது மிரராக இருந்தாலும் சரி லென்ஸாக இருந்தாலும் சரி, கான்வெக்ஸ்னாலே ஃபோக்கல் லென்த்து ப்ளஸ், வெக்ஸு ப்ளஸ், அப்போ இது ப்ளஸ். போட்டாலும் ஒன்று தான், போட்டாட்டி ஒன்று தான். ரைட். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இமேஜ் ஆஃப் த டிஸ்டன்ஸ், டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ் கேட்டிருக்காங்க. சைஸ் ஆஃப் த நேச்சர் ஆஃப் த இமேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம், எஃப்சிக்கு இதே 4 ஆன்சர் கொடுத்து ஒரு கொஸ்டின் எம்சிக்கு மாதிரி இருந்தால் உடனே ஆன்சர் போடலாம். ஏன், எஃப் வந்து 20, அப்போ யூ வந்து எவ்வளவு 2F தானே. ஆமாங்க, எஃப் 20, 10னா 2F. நம்ம நல்லா படிச்சிருப்போம். ஆப்ஜெக்டை 2Fல வச்சா இமேஜ் எங்கே கிடைக்கும், 2Fல தான் கிடைக்கும். அப்போ ஆன்சர் என்னது, இதே தான் வரும். ஆனால் பிரச்சனை என்ன, -20 +20, அது குழப்பம் வருதுல்ல. ரைட். இப்போ அது பார்ப்போம். 1 லென்ஸ் ஈக்குவேஷன் அது 1/f = 1/v - 1/u. லென்ஸ்னாவே லெஸ்ன்னு போட்டுங்க. ரைட். உனக்கு என்னப்பா வேணும், v. அப்போ 1/v இப்படி எழுதுங்க. 1/f. யார் இந்த சைடு போகிறா, -1/u இந்த சைடு போனால் +1/u. இப்படி எழுதிக்கலாமா? சரி. அப்புறம் நம்ம வசதிக்காக இப்படி எழுதிக்குவோம். 1/v = என்னது 1/f. f எவ்வளவு 1/10. f 1/10னா f 10னா f 10. ஓகே. அடுத்தது +1/u. 1 u எவ்வளவு -20. ஓகே. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு, அப்போ இங்கே மைனஸ் போட்டுக்கலாம், தப்பே கிடையாது. அப்போ 1/v = என்னது, எல்சிஎம் 20. 20ல் எத்தனை 10 இருக்குது, 2 10 இருக்குது. அந்த 2 இதால் மல்டிப்ளை பண்ணால் 2. இந்த மைனஸை போட்டுக்கலாம். 20ல் எத்தனை 20 இருக்குது, ஒரு 20. அந்த 1 × 1 1. அப்போ 1/v = என்னது 1 - 20. அப்போ v = என்னது, கம்பேர் பண்ணி பாருங்கள், 20 சென்டிமீட்டர். ஆன்சர் வந்துருச்சு. ரைட். நேச்சர் ஆஃப் த இமேஜ், நேச்சர் ஆஃப் த இமேஜ்னா ரியல் இமேஜா விர்ச்சுவல் இமேஜா? அதுக்கு என்னது, மேக்னிஃபிகேஷன் தான் ப்ரூஃப் பண்ணணும். மேக்னிஃபிகேஷனுக்கு லென்ஸை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பாடு என்ன, v/u. சரி. v என்னது 20, u என்னது -20. அப்போ ஆன்சர் என்ன வரும், -1. மேக்னிஃபிகேஷன் -1னா சேம் சைஸ். ஒன்றுனா என்னது, ஆப்ஜெக்டோட சைஸும் இமேஜோட சைஸும் சேம் சைஸு. நெகட்டிவ்னாலே என்ன இமேஜ், ரியல் இமேஜ். நெகட்டிவ்னாலே ரியல் இமேஜ். அப்போ இதான் ஆன்சர். 20 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ், நேச்சர் ஆஃப் த இமேஜ் வந்து ரியல் இமேஜ். இந்த மாதிரி பார்த்துங்க. ஓகே. நெக்ஸ்ட் சம். 2 சம் தானே, போட்டுருவோம். ரெண்டாவது சம் கலரை மாற்றி போடுவோமே. ரெண்டாவது சம் என்ன சொல்லியிருக்காங்க, an object of height 3 cm. ரெண்டாவது சம். அவங்க லைன் தான் அதிகமாக இருக்கும், நம்ம எடுத்துறது கம்மியாக தான் இருக்கும். ஹைட் வந்து 3 சென்டிமீட்டர். ரைட். நெக்ஸ்ட்டு பிளேஸ்ட் அட் 10 சென்டிமீட்டர் ஃப்ரம் த கான்கேவ் லென்ஸ். அப்போ யூ எவ்வளவு 10 சென்டிமீட்டர். யூ ஆல்வேஸ் மைனஸ். கான்கேவ் லென்ஸ், கான்கேவ் லென்ஸ்னால் ஃபோக்கல் லென்த் என்னது, ப்ளஸ்ஸா மைனஸா, மைனஸ். ஏன், கான்வெக்ஸ் அப்படின்னா தான் ப்ளஸ்ஸு, கான்கேவ் அப்படின்னாலே ஃபோக்கல் லென்த்தை பொறுத்த வரைக்கும் மைனஸ். எவ்வளவு 15 சென்டிமீட்டர், -15 சென்டிமீட்டர். ஓகே. அப்போ என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த சைஸ் ஆஃப் த இமேஜ். சைஸ் ஆஃப் த இமேஜ்னு என்ன தெரியுமா, டிஸ்டன்ஸ்னால் யூவி, சைஸ்னால் ஹைட், அந்த மாதிரி வச்சுங்க. அப்போ h' கேட்குறாங்க. நல்லா பார்த்துங்க. டிஸ்டன்ஸ்னால் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்னா u, டிஸ்டன்ஸ் ஆஃப் இமேஜ்னா v, சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட்னா h, சைஸ் ஆஃப் த இமேஜ்னா h'. அப்போ கேட்டிருக்காங்க. நம்ம உடனே என்ன பண்ணுவோம், உடனே மேக்னிஃபிகேஷன் போவோம். என்னது, h'/h = என்னது v/u. ஓகே. அப்போ h' மட்டும் வேணுமா, h இங்கே பெறுமா. அப்போ h' = v/u × h. இதான ஃபார்முலா.
சரி டேட்டா இருக்கான்னு பாருங்கள். ஹெச் எவ்வளவு 3 சென்டிமீட்டர். ரைட்டு. அடுத்தது யூ இருக்கா? யூ இருக்குது. அப்போ என்ன பத்தில் வி கண்டுபிடிக்கும். அப்போ விக்கு வாங்க. அப்போ நான் வழக்கம் போல் லென்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபோக்கல் லென்த்துக்கு தான் ப்ளஸ் மைனஸ் கான்கேவ் கான்வெக்ஸ், மற்றபடி ஈக்குவேஷன்லாம் சேம் தான் லென்ஸுக்கு. அப்போ 1/f = 1/v மைனஸ் 1/u. நம்ம தான் போன சம்பளே பார்த்துட்டோமே. அப்போ 1/v = 1/f மைனஸ் 1 சைடு போனால் ப்ளஸ் 1/u. கரெக்டாக? ரைட். இவன் என்ன சொல்கிறான்? வியை கண்டுபிடிச்சிட்டு இங்கே வாடா, மற்ற டேட்டாலாம் இருக்குது அப்படிங்கிறான். சரி, அப்போ 1/v = எவ்வளவு? எஃப் எவ்வளவு? மைனஸ் 1/15. ஏன்னா எஃப் மைனஸ் 15 அப்புறம் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னது? மைனஸ் 1/10. அப்போ 1/v = என்னது? எல்சிஎம் 30ன்னு வச்சுக்கலாமா? ஏன்னா 2 நம்பர் இதில் அடிக்கணும், அவ்வளோதானே. 30ல் எத்தனை 15 இருக்குது? 215. மைனஸ் இன்ட்டு 2 மைனஸு, இதில் 3. அப்போ என்ன வருது? -5/13. ஓகே, நமக்கு என்ன வேணும்? v தானே வேணும். அப்போ v/1னா இதை தலைகீழாக மாற்றணும், இது தலைகீழாக மாற்றணுமா? அப்போ -30/5. அப்போ என்ன வருது? v = -6. கண்டுபிடிச்சிட்டோம்பா. வாப்பா இப்போ இங்கே வாப்பா. h' = v எவ்வளவு? v தான் -6. u எவ்வளவு? -10. ஓகேவா? ரைட். h எவ்வளவு? 3. மைனஸ் மைனஸ் ப்ளஸ் பண்ணிக்கலாமா? ரைட். அப்போ என்ன வரும்? 6×18/10. அப்போ எவ்வளோ வரும்? 1.8 சென்டிமீட்டர் h'. ஏன்னா கான்கேவ் லென்ஸை பொறுத்த வரைக்கும் இமேஜோட சைஸ் வந்து ஆப்ஜெக்டோட சைஸை விட சின்னதாக தான் இருக்கும். அதனால் ஹைட் 3 சென்டிமீட்டர், இது 1.8 சென்டிமீட்டர் தான். இந்த மாதிரி பார்த்துங்க. ஓகேங்களா? இதையே நம்ம வேறு மாதிரி கூட போடலாம். இதை சைடில் நோட் பண்ணிங்க. இவ்வளோ ஸ்டெப் நமக்கு தேவையே இல்லை. இப்போ பாருங்கள், நான் போடுறேன் பாருங்க. இதெல்லாம் ஹையர் கிளாஸில் படிப்பீங்க. ஹையர் கிளாஸ்னால் +2 இந்த மாதிரி. இப்போ என்ன ஃபார்முலா தெரியுமா? என்னது? இப்போ மேக்னிஃபிகேஷன். என்னது மேக்னிஃபிகேஷனு? எஃப் மைனஸ் யூ தானே கொடுத்துருக்காங்க. அப்போ எஃப் மைனஸ் v/f. எஃப் மைனஸ் v/f. சரி, இப்போ மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்கணுமா? மேக்னிஃபிகேஷன் என்ன ஃபார்முலா? இப்போ ஹெட் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ h'/h. கரெக்டாக? உங்களுக்கு என்ன தேவை? v தேவை. என்ன தேவை? v தேவையா? h' தேவையா? h'. சாரி, இப்போ பார்த்தீங்களா அவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு. u வந்து ப்ளஸ் u. இது ஒரு ஃபார்முலாங்க, ஆமாம் வச்சுங்க. ஓகேங்களா? சரி, இப்போ எனக்கு h' தானே வேணும். அப்போ h' எங்கேயே வச்சுங்க. f/f + u. கீழே இருக்க h அந்த சைடு போனால் h. அவ்வளோதான் ஃபார்முலா. டேட்டா அப்ளை பண்ண வேண்டியதான். சரி, அப்போ h' என்னது? c = ப்ராக்கெட் f எவ்வளவு? -15 டிவைடட் பை இது எவ்வளவு? -15 ப்ளஸ் இன்ட்டு மைனஸு -10 இன்ட்டு h எவ்வளவு? 3 சென்டிமீட்டரா? 3 சென்டிமீட்டர். கரெக்டாக? அப்போ h' = எவ்வளவு? -15 மைனஸ் என்னது? 25 இன்ட்டு எவ்வளவு? 3. இது ப்ளஸ் ஆகிக்கலாமா? ரைட். அப்போ என்ன வரும்? 3×5 = 5, 5×25 இன்ட்டு 3. அப்போ என்ன வரும்? 9/5 = 4×5 இது 40, 8×5 40. ஓகேங்களா? இந்த மாதிரியும் போடலாம். நான் எழுதும் போதே பார்த்தீங்க ஸ்ட்ரக் ஆகுது பார்த்தீங்களா? அதெல்லாம் பார்த்துங்க. உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? யூ எப்போவுமே எப்போ வரும்? கீழே தானே வரும். மேக்னிஃபிகேஷனில் கூட படிச்சிருப்பீங்களா? v/u தான். யூ தான் கீழே வரும். ஒருவேளை v கொடுத்துருந்தா f - v போட்டுக்கலாம். இந்த மாதிரி பார்த்துங்க. இந்த மெத்தடும் பார்த்துங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ, வாழ்க வளமுடன்.